வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தனையை, உடல் நலத்தை சீர் அமைத்து உய்வித்த குருவே வாழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். சான்ற பெருமக்களே, அருட்தந்தை வேதாத்ரி மகர்ஷி அவர்களின் சார்பாக இந்த இணையதள நிகழ்விலே கலந்து கொண்டுள்ள அன்பர்கள் அனைவரையும் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி வரவேற்பதிலே மகிழ்ச்சியும் நிறைவும் பெறுகின்றோம். வள்ளுவமும் வேதாத்திரியம் காட்டும் அறமும் என்ற தலைப்பில் இன்றைய தினம் 18வது அதிகாரம் வெகாமை என்ற தலைப்பில் சிந்தனையை தொடர்கின்றோம். வெகாமை என்றால் பிறர் பொருள்களை விரும்பாமை என்று அர்த்தம். இதுக்கு சமமாக இனி வரக்கூடிய 37வது அதிகாரம் அவா அறுத்தல் என்ற தலைப்பில் கொடுத்துருக்குறாங்க. அப்போ வெகாமை என்றாலும் அடுத்த ஒரு பொருள் விரும்பாமை, ஆசைப்படாமை என்று அர்த்தமாகுது. அவா அறுத்தல் என்றாலும் ஆசைப்படக்கூடாது என்று அர்த்தமாகுது. அப்படின்னா ஒரே பொருளுக்கு ஏன் 2 அதிகாரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன என்பது ஒரு சிந்தனைக்குரிய விஷயம். இந்த சிந்தனை தரும் விளக்கம் என்னவென்றால், அவா என்பது இந்த பிறப்பின் மீது நாம் வைத்திருக்கும் பற்று. அந்த அதிகாரத்தில் உள்ள 10 குறட்பாக்களை பார்க்கிற போது எல்லாமே இந்த உடல் சார்ந்த வாழ்க்கையின் மீது நாம் வைத்திருக்கின்ற அபரிமிதமான பற்று தேவையில்லை என்பது தான் அவா அறுத்தல், அது பிறப்பறுத்தல் என்று பொருள். இப்போ சாதாரண பார்த்தீங்கன்னா, இயற்கையாக குழந்தை பிறக்கவில்லை என்றால் டெஸ்ட் பேபியாவது பெற்றுக்கொள்கிறார்கள் அல்லவா? அப்போ இந்த பிறப்பின் மீது ஒரு தாழாத ஆசை இருப்பதனால்தானே சந்ததியை பெருக்கிக் கொள்ள வேண்டும் என்று மக்கள் நினைக்கிறாங்க. இந்த மனித பிறப்பின் நோக்கம் அடைந்து விட்டால் இதுக்கு மேலே இங்கே என்ன வேலை அப்படின்ற ஒரு தெளிவு வந்து விட்டால் ஒரு சந்ததி உருவாக்க வேண்டும் என்ற ஆசையே இருக்காது. அதனால் மனித பிறப்பின் மீதுள்ள ஆசையை நீக்குவது தான் அவா அறுத்தல் என்ற தலைப்பு. இந்த அதிகாரத்தில் வெகாமை என்பது பிறர் பொருள் மீது ஆசைப்படக்கூடாது என்ற லௌகிக வாழ்க்கையை பற்றி குறிப்பிடுகிறது. இப்போ இயற்கையாக தெய்வ நீதியின்படி நம்முடைய கர்ம பலன்படி வந்து சேர்கின்ற பொருட்கள், வசதிகள் இவற்றோடு நிறைவு கொள்ளாமல் அடுத்தவர் பொருள் மீது கொள்ளுகின்ற ஆசை வெகுதல். இந்த இயற்கைக்கு முரண்பட்ட ஆசை நீக்க வேண்டும் என்பதுதான் வெகாமை. வெகுதல் என்றால் ஆசைப்படுவது, வெகாமை ஆசைப்படக்கூடாது என்பது, விரும்பக்கூடாது. இப்போ உணவு, நீர், உடை, இருப்பிடம், தொழில், போக்குவரத்து, மருத்துவம் மற்றும் மனசுக்கு களிப்பூட்டக்கூடிய நுண்கலைகள், இயல், இசை, நாடகம் இவை எல்லாமே நம்முடைய வாழ்க்கைக்கு நிறைவளிப்பவை. இவற்றில் எந்த ஒன்று குறைபட்டாலும் வாழ்க்கையை குறையுடையதாகத்தான் உணர முடியும். எனவே இயற்கையோடு இயைந்த இந்த இன்பங்களை விரும்புவதும் பெறுவதும் அனுபவித்து மகிழ்வதும் தெய்வநீதியின்படி ஏற்புடையவை என்றாலும் கூட சில சமயங்களில் நம்ம பொருளே மற்றொரு கைக்கு போகக்கூடிய சூழல்கள் வருவது அனுபவத்தை நம்ம பார்த்துருக்கிறோம். அப்போது அநியாயமாக இழந்துட்டுமே, இல்லை கொடுக்க வேண்டியிருக்குதே அப்படின்ற எண்ணம் வருவது இயல்பு. ஆனால் தெய்வ நீதியின்படி, இயற்கை சட்டத்தின்படி பார்த்தோம் என்றால், நமது பொருள் இன்னொரு கைக்கு போகிறது என்றால் அந்த பொருள் மீது இதுவரைக்கும் நமக்கு இருந்த உரிமை காலாவதியாகிவிட்டது என்பது தான் நம்மால் மிக மிக கடினமான, ஏற்றுக்கொள்ள முடியாத, ஆனாலும் வேறு வழி இல்லாத ஒரு செயல். இது போன்ற அனுபவங்கள் நம்ம உணர்த்துகின்ற நீதி என்னவென்றால்,
தெய்வ நீதியை பின்பற்றுவது அவ்வளோ எளிது அல்ல. ஏன் சமுதாயம் இப்படி ஆசை வயப்பட்டு ஓடுது அப்படின்னா, தர்மத்தின்படியே கடைசி வரைக்கும் வாழ்ந்து பார்த்து விடுவது என்பது மிகப்பெரிய எதிர் நீச்சல். அது பிரம்ம பிரயத்தனம் சொல்லுவாங்க. அப்படி வாழ்ந்தால்தான் இந்த வாழ்க்கை ஒரு நிறைவுள்ள வாழ்க்கையாக, அர்த்தமுள்ள வாழ்க்கையாக, வெற்றிகரமான வாழ்க்கையாக அமைத்து கொள்ள முடியும் என்பதனால் அது கஷ்டம்தான், ஆனாலும் முயற்சி எடுக்கணும் என்று வலியுறுத்துகிறாங்க. மகான்கள் விரும்பாமல் என்று வரையறுத்தவை எல்லாமே இயற்கைக்கு முரண்பட்ட செயல்பாடுகள். ஒரு சினிமா பாடல் கூட வருமே, மாடாகவே மனுஷன் மாறக்கூடாது, மற்றவங்க பொருள் மேலே ஆசை வைக்கக்கூடாது, மாட்டுக்கார வேலை உன் மனசை கொஞ்சம் பார்த்துக்கடான்னு ஒரு பழைய பாடல் உண்டு. என்னன்னா, இப்போ மாடுக்கு தெரியுமா இது நம்ம எஜமானருடைய வயல், அந்த நம்ம வயல் அல்ல, அதுக்குள்ளே போகக்கூடாது என்றதெல்லாம் வரைமுறை தெரியுமா மாடுக்கு. அதுக்கு எங்கே விளைஞ்சிருக்குதோ அங்கே போய் பசியார சாப்பிடணும், அவ்வளோதான் அதுக்கு தெரிந்த நீதி. அது மாதிரி மனிதனும் பகுத்தறிவு இருந்தும் கூட மாடு ஏதோ வயலில் நுழைஞ்சி மேய்வது போல் அடுத்த ஒரு பொருள் எனக்கு வேணும்னு எடுத்துக்கொண்டாலோ ஆசைப்பட்டாலோ அது எப்படி சமுதாய சட்டப்படி இயற்கை நீதிப்படி ஒத்ததாக இருக்க முடியும், ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்க முடியும்? அதனால் மாட்டுக்கார வேலை உன் மனசை கொஞ்சம் பார்த்துக்கிறான். மனசும் மாடு மாதிரி தான், எந்த வயல் இறங்கி மேயத்துக்கு ரெடியாக தான் இருக்கும். அதுக்கு ஒரு மூக்கணங்கயிறு போட்டு லகான் போட்டு இழுத்து பிடிச்சா தான் தர்மத்துக்கு கொண்டு வர முடியுமே தவிர, மனம் போன போக்கிலே விட்டு விட்டோம் என்றால் அது நமக்கு பல சமயங்களில் இயற்கையை எதிர்த்து தான் போகும். ஏன்னா அதனுடைய ஆசைகள் அந்தளவுக்கு அதிகமாக விரிந்து கொண்டே போவதனால அது இயற்கை கட்டுப்பாட்டுக்குள் நிற்கிறதே கடினம். அதனால் மற்றவர் வசதிகளும் இன்பங்களும் தனக்கே வேண்டும் என்று விரும்புவது தீது. அதற்கு அறிவை கொண்டு சிந்தனை செய்து இயற்கை மதித்து வாழ்வது தான் துன்பமில்லாத வாழ்வுக்கு உற்ற துணையாகும் என்று கவிஞர் வாலியுடைய பாட்டில் ஒன்று வரும். கண் போன போக்கிலே கால் போகலாமா, கால் போன போக்கிலே மனம் போகலாமா, மனம் போன போக்கிலே மனிதன் போகலாமா, மனிதன் போன பாதையை மறந்து போகலாமா. இப்போ மனிதன் யார் என்றால் மனம் இதன் மனிதன். பக்குவமடைந்த மனசு, அறிவு சார்ந்த மனசு, அந்த மனதோடு இணைந்து செயல்படக்கூடிய சான்றோர்கள், அவங்க தான் மனிதர்கள் என்ற வார்த்தைக்கு தகுதியுடையவர்கள். அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை பாதையை நாம் மறந்து போயிடலாமா என்றதான் அந்த கேள்வியுடைய உட்பொருள். நடுவு இன்றி நன்பொருள் வெகின் குடி பொன்றி குற்றமும் ஆங்கே தரும். நடுவு இன்றி நன்பொருள் வெகின். இப்போது மகாபாரதத்தில் கர்ணனுக்கு அவனுடைய தாய் தந்தை யாருன்னு தெரியாதது மிகப்பெரிய அவமானம். அர்ஜுனை எதிர்த்து வில்வித்தையில் சவால் விடுகின்ற போது, நீ யாருடைய குழந்தை சொல்லுங்க, அம்மா பேர் என்ன அப்பா பேர் என்னன்னு கேட்டு அவமானப்படுத்துவாங்க. அப்போ உடனே துரியோதனன் எழுந்து நின்று, மன்னர்களுக்கு இந்த கேள்வி கேட்க முடியாது அல்லவா, அதனால் கர்ணனை அங்க தேசத்து அரசனாக இந்த சனமே நான் பட்டம் சூட்டுகிறேன் அப்படின்னு பட்டம் சூட்டினான். துரியோதனன் பொறாமை பிடிச்சவன், தர்மத்தை மதிக்காதவன். அவன் ஒரு பொருளை கொடுக்குறான், தன்னுடைய அவமானத்தை துடைக்கக்கூடிய மன்னன் என்ற அந்தஸ்தை கொடுக்கக்கூடியதாக ஒரு நாட்டை தனக்கு கொடுக்குறான். இப்போ கர்ணன் அதை மறுத்திருந்தால் அவன் எவ்வளவோ உயர்ந்த இடத்துல இடம் பெற்றிருப்பான். ஆனால் அப்போதைக்கு இந்த அவமானத்திலிருந்து நான் வெளிவர வேண்டும் என்ற தாக்கத்தின் காரணமாக யார் கொடுக்குறாங்க என்ற தராதரம் கூட பார்க்காம உடனே அதை ஏற்றுக்கொண்டான். பின்னாடி சொல்லுவான், அவனுடைய சுயநலத்துக்காக கூட என்ன விலைக்கு வாங்கியிருக்கலாம், ஆனாலும் அந்த விலை எனக்கு தகும் என்று ஏற்றுக்கொண்டது நான் என்னுடைய தப்பு தானே.
இப்படி நடு இன்றி நன்பொருள் வைக்கின் என்னாச்சு? குடி போன்று குற்றமும் அங்கே கெடும். அற்பாயிலே சாக வேண்டிய சூழல் வந்தது கர்ணனுக்கு. இப்படி அவரவர்களின் கர்ம வினைப்படி தெய்வம் அளிக்கின்ற வளங்களை நிறைவு பெறாம மற்றவர் உழைத்து ஈட்டிய பொருளை அரசியல் சாணக்கியம், வியாபார தந்திரம், கடவுள் நம்பிக்கை என்று இந்த முப்பரிமாணங்களிலே மக்களை ஏமாற்றி பறிக்கும் நடுநிலை தவறிய வாழ்க்கையினால ஒட்டுமொத்த சமுதாயமே பாரம்பரிய நற்பண்புகள் எல்லாம் அழிந்து போய் இன்றைக்கு எப்படி இருக்குது வாழ்க்கை அப்படின்னா, சாமி சொல்லுவாங்க, வாழத் தெரியாதோர் வாழும் நாட்டில் ஆளத் தெரியாதோர் ஆட்சியை நடைபெறும். கோழை, கயவர், குழைஞர், தடியர்கள், ஏழைகள், நோயுற்றோர் எங்குமே காட்சியாம். இதுதான் இன்னைக்கு உலகமாக இருக்குது. அதனால் இந்த அடிப்படையில் இருக்கக்கூடிய இன்னொருத்தருடைய பொருளை விரும்புவது தனக்கு தேவையா இல்லை கௌரவமா என்றெல்லாம் பார்க்காம எந்த வகையிலையும் அது நமக்கு பயனாகாது, துன்பத்தை தான் கொடுக்கும் என்று உணர்ந்து தவிர்க்க வேண்டும். படு பயன் வெக்கி பழிப்படுவ செய்யார், நடுவு அண்மை நாணுப்பவர். படு பயன் வெக்கி. இப்போ கர்ணனுக்கு எதிராக இன்னொரு கதாபாத்திரம் பார்க்கலாம் ராமாயணத்தில். பரதனுக்கு அவ்வளோ பெரிய சாம்ராஜ்யத்தை ஆளக்கூடிய பதவியை கைகேயி வாங்கி கொடுத்தார். அதை ஏற்றுக்கொண்டால் எவ்வளவு அவமானம் வரும் என்பதை சிந்தித்து பார்த்தான் பரதன். அதனால் இந்த ஆட்சிக்கு அருகதை உடையவன் ராமன் மட்டுமே. நீ பாரம்பரிய விதிகளை மீறி எனக்கு இதை சூழ்ச்சியெல்லாம் வாங்கி கொடுத்துருக்கிற, இதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று மறுத்தான். அப்போ படுபயன் வெக்கி, தனக்கு பெருமை தரும் ஆட்சி கிடைக்கிறதே என்று அதை ஏற்றுக்கொள்ளாமல் பழிப்படுவ செய்யார். பழிக்கு ஆளாகும் அந்த ஆட்சியை அவன் விரும்பவில்லை. இப்படி நடுநிலைக்கு இணங்கி வாழும் பக்கம் உள்ளவர்களும் வாழ்க்கை பற்றி தெளிந்த ஞானம் பெற்றவர்களும் வசதிகளுக்கோ கௌரவத்திற்கோ ஆசைப்பட்டு பழிச்செயலை செய்ய மாட்டார்கள். வளர்ந்த மனிதன் ஆசைகளால் வாழும் வழிகளில் நேர்மை தவறுகிறது. அப்போ இயற்கை தந்த அறிவை கொண்டு எப்படி வேண்டுமானாலும் ஏமாற்றி சம்பாதிக்கலாம் என்று நினைத்தாலும் இயற்கை ஏமாந்து போகுதா? எல்லா காரியங்களுக்கும் தகுந்த பதிவுகளை ஏற்படுத்தி கொண்டே வரும். அந்த பதிவுகளுக்கு தகுந்த வாழ்க்கை அவனுடைய வாழ்நாளிலேயே அவனுக்கோ அல்லது அவனுடைய வரக்கூடிய சந்ததிகளுக்கோ 7 தலைமுறைகளிலே அதை வெளிப்படுத்தி விடுகிறது. இதை உணர்ந்து புரிந்து மதித்து ஏற்றுக்கொண்டு அந்த இயற்கை விதியோடு தெய்வ நீதியோடு இணைந்து வாழ்வதே சிறப்பு, பாதுகாப்பு. அது நபிகள் சொல்லுவார், ஒரு அயோக்கியனுக்கு அல்லாஹ் கொடுக்கின்ற வசதிகள் அவன் திருந்திக் கொள்வதற்கான வாய்ப்புகள். அவன் திருந்தவில்லை என்றால் நியாய தீர்ப்பு நாளிலே அவனுக்கு எங்கிருந்தும் உதவிகள் வந்து சேராது. அவனுடைய சொந்த மனைவி மக்களே அவனுக்கு துணை நிற்க மாட்டார்கள். அவனுடைய ஆட்சி, அதிகாரம், நட்பு, பணம், செல்வாக்கு எதுவுமே அவனுக்கு துணை நிற்காது என்றார். அப்போ என்ன அர்த்தம்? நிச்சயமாக சிக்கல் தான் வந்து சேரும், தப்பிக்க முடியாதுன்னு அர்த்தம். சிற்றின்பம் வெக்கி அரண் அல்ல செய்யாரே மற்ற இன்பம் வேண்டுபவர். சிற்றின்பம், மனித வாழ்க்கையே ஒரு பக்கமாக தான் வாழ்ந்துட்டுருக்குறோம். மெய்வாய் கண்மூக்கு செவி என்ற இந்த புலன்கள் சார்ந்த அனுபவங்கள், ஒரு மயக்கம், இவை அனைத்துமே சிறிது நேரத்திற்கு மட்டுமே நமக்கு சுகமாக இருக்குமே தவிர அதன் பிறகு அது நமக்கு சுகப்படுவது இல்லை. ஒரு உருளைக்கிழங்கு போண்டா சாப்பிட்டா எவ்வளோ சுகமாக இருக்குதுங்க.
அது எவ்வளோ நேரம் ரசிக்க முடியும்? ஒரு 5-10 நிமிஷம் ரசிக்கலாம். அது உள்ளே போய் வாயுவாக மாறி இடுப்பு பிடிச்சுன்னு வச்சுக்கோங்க, அது என்ன 10 நிமிஷமாக பிடிக்கும், அது பிடிச்சிடும் ஒரு பொடி. இப்போ அந்த அவஸ்தையை நினச்சி பார்த்தா இப்போ இந்த போண்டா சாப்பிட மனசு வருமா பாருங்களேன். அது மாதிரி சிற்றின்பம் வெகி அரண் அல்ல செய்யாரு. யார்? மற்றின்பம் வேண்டுபவர். மற்றின்பம் எது? பேரின்பம், நிலைத்த நீடித்த இன்பம். சிற்றின்பம் எல்லாமே விருப்பு, சலிப்பு, வெறுப்பு, இந்த எல்லைக்குள் வதைப்படக்கூடியது. ஆனால் எல்லையில்லாத ஆற்றுடைய மனித மனம் பேரின்பம் என்ற நீண்ட நிறைந்த இன்பத்தை பெற விரும்புகிறது. நரஞ்சென்ற சிற்றலை கடந்து இறைவனோடு கலப்பது ஆன்மலயம், திகட்டாத பேரின்பம். இந்த பேரின்பத்தை நாடுபவர்கள் அற்பமான இந்த பேராசை வலையில் சிக்கி அதர்மத்தில் வீழ்ந்துவிட மாட்டார்கள். இளமென்று வெக்குதல் செய்யார், புலம்பென்ற புண்மையில் காட்சியவர். இளம் என்று வெக்குதல் செய்யார். நம்மகிட்ட இருந்தால் ஆசைப்படவா போகிறாங்க? அடைய முடியாத பொருளின் மீது ஆசை தீராது, அபிமானம் மாறாது. அப்போ இல்லாத பொருள் மீது இயல்பாக தோன்றுவது தான் ஆசை. அது அடிப்படையில் துவக்கத்தின் நிலை. ஆசைப்பட்டு பழகிவிட்டால் அது கண்டதுக்கெல்லாம் ஆசைப்படும். அதனால தான் ஆசை வருகின்ற போதே அவருடைய பூர்வீகத்தை பார் அப்படின்றார் மகர்ஷி. ஆசை சீரமைத்தல் பயிற்சி கொடுக்குறார். இப்படி இல்லாத போது ஒரு தேவையின் பால் உள்ள ஒரு பொருள் மீது படுகின்ற ஆசை உச்சம் தொடும்போது அதுக்கு பேராசைன்னு பேர் வந்துடும். பேராசை வந்துவிட்டால் தர்மம் ஓடியே போயிடும். பசி வந்துட்டு 10 பறந்து போகும் சொல்லுவாங்களே. ஆனால் இந்த மன இயல்புக்கு நேர் எதிராக இந்திரியங்களை வென்ற நடுநிலையாளர்கள் வறுமை வந்த போதும் தன் திறமையை வளர்த்து கொண்டு வறுமை எப்படி போக்க முடியும் என்று தான் யோசிப்பார்களே தவிர, நமக்கு இல்லை உங்ககிட்ட இருக்கு கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு எதிர்பார்க்க மாட்டாங்க, கேட்கவும் மாட்டாங்க, வாங்கிக்கவும் மாட்டாங்க. எனவே தெய்வ நீதியை மதிக்கின்ற நடுநிலையாளர் புலன்கவர்ச்சிக்கு அடிமையாவதில்லை. இந்த அவஸ்தையை, இந்த போராட்டத்தை அவையா சொல்லுவார், ஒருவேளை இரு என்றால் இராய், இருவேளை 7 என்றால் ஏழாய், ஒரு நாளும் என் நோய் அறியா இடும்பைக்கூர் என் வயிறே, உன்னோடு வாழ்தல் அரிது. அவ்வையாருக்கு என்ன பிரச்சனை? உடை வேணும், உணவு, நீர் வேணும், அவ்வளோதான். அந்த உணவு எல்லா இடத்துலையும் கிடைக்குதா என்ன? ஒரு சமயத்தில் கிடைக்க மாட்டேன்றது, ஒரு சமயத்தில் விருந்து கிடைக்குது. அப்போ ஒரு வேளை சும்மா இருன்னா இந்த வயிறு கேட்குதா? சாப்பாடு 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 பிச்சை எடுக்குது. சரி, அன்லிமிட்டெட் மீல்ஸு அள்ளி கொட்டுறா உள்ள அப்படின்னா எனக்கு இவ்வளோ போதும், இப்போதைக்கு இது போதும். அப்போ ஒரு வேளை இரு என்றால் இராய், இருவேளைக்கு 7 என்றால் ஏழாய், ஒரு நாளும் என் நோய் அறியா, என் பாடு என்ன உனக்கு தெரியுமா? இடும்பைக்கூர் என் வயிறே, உன்னோடு வாழ்தல் அரிது. இந்த பயிற்று போராட்டம் இருக்கே, இதுவே பெரிய போராட்டம்ன்றார் அவையார். இன்றைக்கி நமக்கு எத்தனை போராட்டம் இருக்குது பாருங்கள். அக்கி அகன்ற அறிவு எண்ணாம் யார் மாட்டும் வெக்கி வெறிய செய்யும். அக்கி அகன்ற அறிவு, எது தர்மம், நியாயம், பாவம், புண்ணியம், சொர்க்கம், நரகம், இது யாருக்கா தெரியாதா? 700 கோடி மக்களில் ஒரு இன்டர்வியூ வச்சு பார்த்தா இது யாருக்கா தெரியாமையா இருக்குது. மற்றவங்களை ஏமாற்றக்கூடாது என்பதும் தெரியாமல் இருக்கா? அப்புறம் என்ன பண்ணிகிட்ருக்கோம்? எனவே தெரிந்திருந்து என்ன புண்ணியம்? எனக்கு சகல சாஸ்திரங்களும் தெரியும் வச்சுக்கோ, ஆனால் பயன்படுத்தவில்லையே வாழ்க்கையில். அப்போ பயன்படுத்தாத இந்த தத்துவ ஞானம் என்னைக்காவது எனக்கு எந்த வகையிலாவது பயனாகுமா என்றால் ஆகாது.
வரட்டு வேதாந்தம் சாமி. கண்கள் இரண்டில் அருள் இருக்கும், சொல்லும் கருத்தினில் 1000 பொருள் இருக்கும், ஆனால் உள்ளத்தில் பொய்யே நிறைந்திருக்கும், அது உடன் பிறந்தோரையும் கருவறுக்கும். மற்றொரு பொருளை விரும்பாத பக்குவத்தை பெறவில்லை என்றால் என்ன அறிவு இருந்தாலும் என்ன விளக்கம் பெற்றிருந்தாலும் ஒரு புண்ணியம் கிடையாது. எனவே எவ்வளவு விஷயம் நமக்கு தெரியும், எவ்வளவு தர்மம் நமக்கு தெரியும் என்பதை விட எந்த அளவுக்கு வாழ்க்கையை பின்பற்றுகிறோம், அந்த நெறிப்படி மற்ற பொருளை விரும்பாமல் இருக்கிறோம் என்பதுதான் நாம் அடைகின்ற வெற்றியின் அளவு. அருள்வெகி ஆற்றிக்கண் நின்றான், பொருள்வெகி பொல்லாத சோழக்கெடும். அருள்வெகி ஆற்றிக்கண் நின்றான். அதாவது நம்ம மாதிரி ஒரு ஆன்மீக வாழ்க்கைக்கு வந்துடுறோம், தியானம், தத்துவ விளக்கங்கள், ஒழுக்கம் எல்லாம் படிக்கிறோம், கேட்குறோம், யோசிக்கிறோம். இப்படி ஞானம் தரும் ஆன்மீக வாழ்வை விரும்பி ஏற்றுக்கொண்டவர்கள் கூட சந்தர்ப்ப சூழ்நிலையால் மற்றவரோடு தன்னுடைய ஸ்டேட்டஸு, அனுபவங்கள் இவற்றெல்லாம் ஒப்பிட்டு பார்க்குற போது என்ன போய் ஆன்மீகம் அதிகம் உட்காந்துக்கிட்டு என்ன அவன்லாம் இப்படி இப்படியோ இருக்கிறான், நாம் இப்படியே இருக்கிறோம், யார் நம்மளை ஒரு காசுக்கு மதிக்க மாட்டேன்றான் அப்படின்ற சமுதாய நிர்பந்த காரணமாக மனம் பலவீனப்பட்டு இந்த ஆன்மீக நாட்டத்தை விட்டு விட்டால் என்னாகும்? அருள் சூழ்வதற்கு பதிலாக புல இன்பங்களில் தோன்றிய ஆசைகளால் தர்மம் தவறி பொல்லாங்கில் சிக்க நேரிடும் என்று நம்மை போன்ற ஆன்மீக பயிற்சியாளர்களை எச்சரிக்கிறார் வள்ளுவ பெருந்தகை. ஏன்னா பொருள்துறை கவர்ச்சி ஜென்ம ஜென்மாந்திரம் இருக்கக்கூடியது. விஸ்வாமித்திரர் மேனகையிடம் மயங்கியதைப் போல ஆன்மீக சாதகர்கள் புலன் கவர்ச்சிக்கு அடிமையாவது மிக எளிது. மடங்களை விதிவிலக்கு இல்லை அல்லவா அதில். அப்போ அது மாதிரி சூழல் ஏற்படுகின்ற போது வைராக்கியம் வேண்டும். தீயதை செய்து படுகின்ற அவமானத்தை விட உயிர் போனால் பரவாயில்ல நினைக்கிற அளவுக்கு ஒரு விழிப்புணர்வு, எச்சரிக்கை உணர்வு இருந்தால் மட்டுமே இது போன்ற இழிவிலிருந்து நம்மை காத்துக்கொள்ள முடியும். வேண்டற்க வெகியாம் ஆக்கம் விளைவையன் மாண்டற்கு அரிதாம் பயன். வேண்டற்க வெகி ஆம் ஆக்கம், ஒன்றை விரும்புவதனால நமக்கு வரக்கூடிய பதவி, செல்வாக்கு, அந்தஸ்து, கௌரவம். ஸோ பொருள் மயக்கத்தில் நேரத்தை செலவிட்டால் ஆன்மீகத்தில் முழுமை பெற இருக்கின்ற வாய்ப்பும் நேரமும் அதற்கான பயிற்சிகளும் குறைந்து 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 வாழ்க்கை தோற்றுவிடும். அதான் பாரதியார் சொன்னார், மோகம் என்னும் மாயப்பேயை நானும் கொன்று போட வேண்டும், இல்லை என்றால் எந்த மூச்சு நின்று போக வேண்டும். சொல்லுவார், அழகாக சொல்கிறார், ஆசி என்னும் புயல் வீசி விட்டதடி ஆணிவேர் வடையில் ஆடி விட்டதடி காப்பாய் தேவியம்பர். ஸோ இந்த மோக வலையில் சிக்காமல் நம்மை காக்கின்ற திறம் யாருக்கு உண்டு என்றால் குருவின் தாள் பற்றி, இறைவன் தாள் பற்றி. அந்த சரணாகதி, அந்த சார்பு தான் நம்மை காப்பாற்றுமே தவிர அந்த காப்பிலிருந்து நாம் விலகி விட்டோம் என்றால் சீதையை ராவண சிறையடைத்த மாதிரி பொருள் கவர்ச்சி, புலன் கவர்ச்சி நம்மை சிறைப்படுத்திவிடும். அப்புறம் விளக்கம் சொல்ல முடியாது, விடுதலை என்பது கிடையாது. அகாமை செல்வத்திற்கு யாது எனின் வெகாமை வேண்டும் பிறன் கைப்பொருள். அதாவது பொருளும் அருளும் சேர்ந்தது தான் வாழ்க்கை. ஆன்மீகத்தில் லௌகிகம் அடங்கி இருக்கிறது. இது இடைக்காலத்தில் எங்கேயோ செருகள் வந்து ஆன்மீகம் வேற லௌகிகம் வேற பிரிச்சுட்டாங்க. வாழ்க்கை என்பதே அறிவின் முழுமையை நோக்கிய பயணம், த ஜர்னி ஆஃப் கான்சியஸ்னஸ் டுவர்ட்ஸ் பர்ஃபெக்ஷன். அந்த பயணத்தில்
உடல் பாதுகாப்புக்கும் உறவு நட்புக்கும் தேவையான பொருளை ஈட்டுவதும் பாதுகாப்பதும் துய்ப்பதும் ஒரு அங்கம். எனவே ஆன்மீகத்தில் லௌகிகம் அடக்கம் பெற்றிருக்கிறது. லௌகிகத்தின் அடுத்த நிலை உயர்வு ஆன்மீகத்துடைய வெற்றி. எனவே அஹ்காமை செல்வத்திற்கு யாதினேன். துறவியானாலும் தன் சுய உழைப்பால் பொருளை ஈட்டி தேவைகளை நிறைவு செய்து அறம் பிறழாது வாழ்வது சிறப்பு. வருகின்ற செல்வத்தை முறையாக தக்க வைத்து கொள்ளவும் அந்த செல்வத்தை நாமும் நம்முடைய சந்ததிகளை முழுமையாக அனுபவிக்கவும் என்ன நமக்கு அடிப்படை தேவை என்றால் பிறர் பொருளை விரும்பும் பாவத்தை செய்யக்கூடாது. தேடுதலை நிறுத்துங்கள், தேடுதல் கிடைக்கும் என்பார் ஓஷோ. அதுவே கேளுங்கள் தரப்படும் என்பார் இயேசுபிரான். ஆனால் கேளுங்கள் தரப்படும் என்று சொல்லிவிட்டு அடுத்த வசனத்திலேயே நீ பிதாவை நோக்கி இன்னது வேண்டும் என்று கேட்பதற்கு முன்னால் உனக்கு இன்னது தேவை என்பதை அவர் அறிந்திருக்கிறார். அப்படின்னா கேட்குறதா வேண்டாமா? ஒரு 10 வசனத்துக்கு பிறகு இதுக்கான பதில் சொல்கிறாரு. நீ பிதாவிடத்தில் எதை கேட்க வேண்டும் என்றால் இந்த பரமண்டலத்தில் உன்னுடைய ராஜ்யம் நடப்பது போல என்னிலும் நடப்பதாக என்று கேள். அதாவது அந்த தெய்வ நீதிக்கு பிசகாது வாழ்கின்ற பக்குவத்தை கேள். அப்போ தெய்வத்தோடு இணைந்து வாழ்கின்ற பக்குவத்தை பெற்றுவிட்டால் இந்த லௌகிக வாழ்க்கைக்கு என்ன உனக்கு தேவையோ அது இயல்பாக வந்து சேர்ந்துவிடும், அது இலவசமாக கிடைக்கும் அப்படின்றார். சாமி சொல்லுவாங்க, தத்துவத்திலே தெளிவும் தொண்டு செய்கின்ற மனமும் இருந்தால் உங்களுக்கு என்ன தேவையோ அதை இறைவன் கொடுத்து கொண்டே இருப்பான் அப்படிம்பார். எனவே இந்த வாழ்க்கை மிக லகுவாக எளிமையாக சிரமம் இல்லாமல் நடத்த வேண்டும் என்றால் ஒரே வழி இறைவனிடத்தில் குருவிடத்தில் சரண் அடைவது. அவர் பார்த்து வர எல்லாத்தையும் நாம் என்ன இப்போ செய்ய வேண்டியிருக்கோ அந்த கடமையை மட்டும் நம்முடைய அறிவுக்கும் திறத்துக்கும் பிசகில்லாமல் கரவில்லாமல் அதை எவ்வளோ சிறப்பாக செய்ய முடியுமோ அதை செய்துவிட்டால் போதும். அரண் அறிந்து வெஃகா அறிவுடையார் சேரும் திறனறிந்து ஆங்கே திரும். அரண் அறிந்து வெஃகா அறிவுடையார், தர்மம் என்னன்னு தெரியும், கர்ம வினை அதனுடைய பலாபலன் என்னன்னு தெரியும். இது தெரிந்துவிட்டால் இந்த வாழ்க்கை என்பதே ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்ட ஒரு சினிமா. இந்த காட்சி இங்கெங்கே வரணுன்றது ஏற்கனவே ப்ளூ பிரிண்ட் போட்டாங்க. அதற்கு தகுந்தபடி தான் வாழ முடியுமே தவிர அதிலிருந்து விலகி விட முடியுமா? வெள்ளத்தனிய மலர் நீட்டம் மாந்தர்த்தம் உள்ளத்து அணையது உயர்வு என்றார். உள்ளம் என்றால் நம்முடைய கருமையம் ஜீவாத்மா. அந்த ஜீவாத்மாவிலே என்ன பலாபலன்களை நாம் பூர்வ சொத்தாக கொண்டு வந்திருக்கிறோமோ உள்ளத்து அணையது உயர்வு. அதுக்கு தகுந்த வாழ்க்கையை தவிர அதுக்கு மேலே ஒரு மைக்ரோ எம்எம் கூட நகர்த்த முடியாது. அதில் அந்த பலாபலன்களை அடைவதற்கு கூட சும்மா இருந்தால் கிடைக்காது, முயற்சி வேணும். அப்போ முயற்சி செய்து தான் எதையும் பெற முடியுமே தவிர எனக்கு கர்ம பலன் இருக்குது அப்படியே கூரையை பிடிச்சிட்டு கொட்டிடும் அப்படி வீட்டில் உட்காந்துட்டு இருந்தால் ஒன்றும் வந்து சேராது. அப்போது நமக்கு கர்ம பலன் இருக்கவும் வேண்டும், அதை அடைவதற்கான முயற்சியும் இருக்க வேண்டும். இந்த ரெண்டும் சேர்ந்தால் தான் நம்ம பலனை தூக்க முடியும். அப்போது கர்ம பலனில் என்ன இருக்குதுன்னு நமக்கு தெரியாது. கம்ப்யூட்டர் என்ன இருக்குன்னு ரீகால் பண்ணி பார்த்துடலாம், ஜீவாத்மாவில் என்ன இருக்குன்னு ரீகால் பண்ணி பார்க்க முடியுமா? ஆனால் தான் அதுக்கு என்ன பேர் வச்சாங்க தெரியுங்களா? வனம், வனவாசம், திக்கு தெரியாத காடு.
அந்த காட்டில் அடுத்த க்ஷணம் என்ன நடக்குன்னு நமக்கு தெரியாது. அதனால் எப்பவும் நம் நல்லதை நோக்கி பயணிக்கணும். வந்தால் சந்தோஷமாக நன்றி சொல்லிவிட்டு இறைவா நன்றி அப்படி சொல்லிட்டு அனுபவிக்கணும். வரவில்லையா, சரி இறைவா எனக்கு கர்மப்பலஞ்சி இல்லை அப்படின்னு ஏற்றுக்கணும். இந்த பக்கம் வந்து விட்டாலே அதுக்கு மேலே ஞானமே நமக்கு தேவையில்லைங்க. எனவே அரண் அறிந்து வெகா அறிவுடையார், அறவாழ்வில் நாட்டமுடையவர், பிறர் பொருளை விரும்பாதவர், தெளிந்த சிந்தனையாளர் மற்றும் தெய்வநிதியை மதிப்பவர்க்கு செயல் திறமையே செல்வத்தையும் எல்லா மேன்மைகளையும் அளிக்க வல்லது. திறமையை பெருக்கி செல்வத்தையும் சேர்க்கலாம், செல்வ செருக்கில் சிக்காமலும் இருக்கலாம். இப்போ தகுதி இல்லாதவனுக்கு பணம் வந்தால் தான் கூத்தாடுவான். வாழ்க்கையை புரிந்து கொண்டவர்களுக்கு அந்த கூத்து இருக்குமா அப்படின்னா கடன் சொல்லுவார், கடலளவு கிடைத்தாலும் மயங்க மாட்டேன், அது கையளவே ஆனாலும் கலங்க மாட்டேன், உள்ளத்திலே உள்ளதுதான் உலகம் கண்ணா, இதை உணர்ந்து கொண்டால் துன்பம் எல்லாம் விலகும் கண்ணானார். எனவே வறுமையிலும் செழுமையிலும் கலங்காமல் காக்கின்ற ஆன்மீக தரத்தோடு பொருள் தரத்தை உயர்த்தி கொண்டால் வருகின்ற செல்வம் ஆன்மீக நாட்டத்தை பாதிப்பது இல்லை. மகிழ்ச்சி அருமையாக ஒரு கவியை சொல்வார், பிச்சை எடுத்துண்டு வேதாந்தம் பேசி பிழைகள் செய்தே உயிர் வாழும் துறவு வேண்டேன், அச்சமின்றி உழைத்து ஈட்டி உடலை ஓம்பி அறம் நின்று அறம் உணர்த்தும் நெறியில் வாழ்வேன், எச்செயலும் சிந்திக்காது ஆற்றுவோர்கள் ஏழ்மை நிலை ஏற்று என்னை வாழச் சொன்னால் ஒத்த அறிவின் உயர்நிலையில் வாழ்வோர் ஒப்போரோ பிறர் திணிக்கும் இனப்போக்கை. நமக்கே சொல்லுவாங்க, என்ன நீங்கள் எப்போ பாரு மாற்றம் போயிட்டு என்னத்தை பண்ணிட்டு இருக்கிறீங்க, குடும்பத்தை கவனிக்காமல் வேலையை பார்க்காம, அந்த நேரத்தை 4 தொழில் செஞ்சீங்க 4 காசு வருமில்ல சொல்லுவாங்க. அப்போ இதுதான் வாழ்க்கையா? சொத்து சேர்ப்பதுதான் வாழ்க்கையா? வாழ்க்கை வாழ்வதற்கே என்கின்றன வளர்ந்த நாடுகள், வாழ்க்கை சொத்து சேர்ப்பதற்கே என்கிறது இந்தியா. இல்லை, யார் நிறைவாக வாழ்ந்தாங்க? எனவே இதெல்லாம் ஆய்வு செய்து பார்த்தால்தான் வாழ்க்கையை புரிந்து தெளிந்து திருத்திக் கொள்ள முடியும். இரல் ஈனும் எண்ணாது வெகின் விரல் ஈனும் வேண்டாமை என்னும் செருக்கு. பிறர் பொருளை விரும்புவது பிச்சை எடுப்பதற்கு சமம் என்றார் வள்ளுவர். இவ்வாறு விரும்பாதது தன்னிறைவு என்ற பெருமையை கொடுக்கும். அடுத்த பொருள் மேலே ஆசைப்படுவது இல்லை என்றால் அப்போ நமக்கு நிறைவாக இருக்குன்னு தான் அர்த்தம். அப்போ மனம் நிறைந்து விட்டால் வாழ்க்கை நிறைவடையும். பற்றாக்குறை வளம் என்பதெல்லாம் வெளியில் இல்லைங்க. ஓரளவுக்கு தான் நம்ம பொருள் நமக்கு தேவையை தவிர அளவுக்கு மேலே செல்லும் வர வர நமக்கு அது சிக்கலைத்தான் ஏற்படுத்தும். அந்த ரஜினி சொன்ன மாதிரி ஓரளவுக்கு சம்பாதிச்சா பணம் நம்மளை காப்பாற்றும், அதுக்கு மேலே சம்பாதிச்சா நாம் பணத்தை காப்பாற்றிட்டு இருக்கணும். அப்போ 1008 வேலைகள் இது ஒரு வேலையே நமக்கு. இதைத்தான் மக்கள் செஞ்சிட்ருக்குறாங்க. எப்போ பார் சம்பாதிக்கவும், இதில் போட்டால் எவ்வளோ சீக்கிரமாக பெருகும் அப்படின்னு ஏமாந்து போய் ஸ்டாரில் 5 ஸ்டாரில் போட, ஷேர் மார்க்கெட்டில் போட, தங்கத்தில் போட, இடத்துல போட, அப்புறம் அது இடையில் இருக்கிற கமிஷன்லாம் இடைத்தரகர்கள் எடுத்துகிட்டு போக, கடைசியில் மிச்சம் என்னென்னா வருத்தம் தான் வாழ்க்கை. அதான் மக்கள் பொருள் துறையில் நிறைய பெற்று விட்டால் ஆன்மீகத்து வருவாங்க அப்படின்னு ஏமாந்தார் ஒரு கொங்கணர். சித்தருடைய ஜீவசமாதி அடைந்த திருத்தலங்களில் ஒவ்வொரு திருத்தலத்திற்கும் ஒரு நோக்கம் உண்டு. வைத்தீஸ்வரன் கோயில்னால் வியாதி குணமாகும். இப்படி ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒரு எண்ணத்தை மையப்படுத்தி தான் ஜீவசமாதி அடைந்தாங்க. அப்படி திருப்பதியில் கொங்கணர் ஜீவசமாதி அடைந்த போது என்ன நினச்சார், நம்பினாருன்னா, மக்களுக்கு பொருள் நிறைவு வந்து விட்டால் அதுக்கப்புறம் தேவை இருக்காது அல்லவா, அப்புறம் நிறைவாக வாழ்ந்துட்டு மீதி நேரத்தையும் உழைப்பையும் ஆன்மீகத்தை பயன்படுத்துவாங்க அப்படின்னு நம்பி தான் இங்கே வர்ற அன்பர்களுக்கெல்லாம் பொருள் துறையில் நிறைவு பெற வேண்டும் என்ற எண்ணத்தை கொடுத்து உட்கார்ந்தார் கொங்கணர்.
ஆனால் நடந்தது என்ன, நடந்துட்டு இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வரைக்கும் திருப்பதி போய் எவ்வளவோ சம்பாதிச்ச பெரும் பெரும் பணக்காரர்கள் யாராவது நான் திருப்பதிக்கு வந்து இவ்வளோ சம்பாதிச்சாச்சு, என் குடும்பத்துக்கு என் வாழ்க்கைக்கு இவ்வளவு போதும், இனிமேல் நான் ஆன்மீகத்துக்கு போக போகிறேன் அப்படின்னு வந்ததாக எங்கேயாவது ஒரு ஆளை நீங்கள் பார்த்துருப்பீங்களா? அப்போ கொங்கணர் ஏமாந்தானே போனார். இவங்களாம் உருப்படுவாங்க அப்படின்னு நம்மளை கொடுத்து, பணத்தை கொடுத்து செல்வத்தை கொடுத்து இவன் ஆன்மீகத்துக்கு வருவான்னு பார்த்தா ஒரு பயம் திரும்பி பார்க்கல. தொடர்ந்து ஏற்கனவே ஒரு கம்பெனி ஓடுது, யாருங்க பெருமாள், இன்னொரு கம்பெனிக்கு கடைக்கால போட்டிருக்கிறேன், எல்லாத்தையும் நீ தான் இருந்து நல்லபடியாக நடத்த வைக்கணும், அது நல்லா இருந்தால் மறுபடியும் அடுத்த கம்பெனி போட்டுட்டு இது நீ தான் நடத்த வைக்கணும் அப்படின்னு ஆண்டவன் தந்தது ஓரளவு. இங்கே அவனவன் திருடுனது எவ்வளவும் பார் கண்ணதாசன். இப்படி முறையற்ற வகையில் பொருள் சேர்த்துட்டு, இது திருப்பதி பாலாஜி கொடுத்தாரு எனக்கு, நான் மாதம் மாதம் போகிறதுனால அப்படி அள்ளி அள்ளி கொடுக்குறாருன்னு சொல்லி பில்டப் பண்ணிக்கிறான். வந்த வகையை சொல்லு, அது தெய்வம் கொடுத்ததா இல்லை நீ திருடு சம்பாதிச்சாதான்னு மற்றவன் சொல்லிக்குவாங்க அதை விடைய. எனவே மனம் நிறைவு பெறுவதற்கான விளக்கங்களே ஆன்மீகம். இதில் இறை உணர்வு பெற வேண்டும், குடும்பத்திலும் சமுதாயத்திலும் அறம் தழைக்க வேண்டும். இதுதான் எல்லா மகான்களும் எதிர்பார்ப்பது. இதற்காகத்தான் இறைவன் நம்ம இங்கே அனுப்பி வச்சிருக்கிறான். இந்த நோக்கத்தை மறந்து பொருளே வாழ்க்கை என்று வாழ்ந்தோம் என்றால் அலைந்தான், தவித்தான், துடித்தான், மடிந்தான், யாருக்கும் லாபமில்லை. இப்படித்தான் முடியும் வாழ்க்கை. இதிலிருந்து நம்மை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் பிறர் பொருள் விரும்பக்கூடாது என்ற இந்த அதிகாரம் விளக்கப்பட்டது.